இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார், கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஏன்னா நம் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிக்கிற தேவன். அவர் நம் பேரிலே சந்தோஷமாய் மகிழ்ந்து நம் மேலே அவர் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்திருக்கிறாராம். அவர் நம் மேலே கம்பீரமாய் களி கூறுவேன்னு இன்னைக்கு வாக்கு பண்ணுறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல், யார் மேல் தேவன் பிரியம் வைக்கிறார்னா கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்தை தான் என் ஜனம் என் சபைன்னு சொன்னார் இல்லையா? சங்கீதம் 149:4 இந்த வசனத்தை பார்க்குறோம். அப்போ கர்த்தர் தம்முடைய ஜனமாய் அதன் மேல் அவர் பிரியம் வைக்கிறார்னா இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர் ஆகிய நம்மேலும் தேவன் பிரியம் வைக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களே அவர் ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். யாரை தேவன் ரட்சிப்பார்னா சாந்த குணம் உள்ளவர்களே தேவன் ரட்சிப்பேன்னு இன்னைக்கு வாக்கு பண்ணுறார். அதே போல் தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறேன்னு சங்கீதம் 147:11 சொல்லுகிறத பார்க்குறோம். அவர் ரட்சிப்புக்கு, அவர் கிருபைக்கு நம்ம காத்திருக்கிறோமா, அப்போ கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருப்பார். ஏன்னா எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி, சீயோனே உன் தேவனை துதின்னு சொல்கிறாரு. அப்போ எப்போ தேவன் நம்ம மேல் பிரியமாக இருப்பார்? தேவனிடத்தில் நாம் அன்பு கூறும்போது தான் தேவனும் நம்ம மேல் பிரியமாக இருப்பார் இல்லையா? அப்போ தேவனை நோக்கி நாம் என்ன பண்ணோம்? ஸ்தோத்தரிக்கணும், தேவனை துதிக்கணும். அந்த துதியும் கனத்தையும் நம்ம அவருக்கு செலுத்தும் போது தேவன் நம்ம மேல் பிரியமாக இருப்பார், அவர் நம்மை ரட்சிப்பார், அவர் நமக்குள் சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூறுவார். அதே போல் யாருக்கு தேவன் நன்மையை செய்வன்னு சொல்கிறாரு? எரேமியா 32ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் பார்க்குறோம். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி, யாருக்கு? தனக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தான் யாரை நேசிக்கிறாங்களோ அவர்களுக்கு, அதே போல் தன்னுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்றைக்கி அவர் சொல்கிறார், நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாக இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை தேசத்திலே நிச்சயமாக நாட்டுவேன். இஸ்ரவேல் ஜனங்களும் யூத ஜனங்களும் எருசலேத்துக்கு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட 75 வருஷம் அவங்க சிறைப்பட்டு இங்கும் அங்கும் அலைந்து திரியிறாங்க, அடிமைத்தனத்தில் இருக்காங்க. மறுபடியும் 70 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஜனங்களை கூட்டி சேர்ப்பேன் தேவன் வாக்கு பண்ணுறாரு இல்லையா, எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய். அப்போ அதே போல் அந்த தேசத்தில் நான் நிச்சயமாக அவங்கள கொண்டு வந்து நாட்டுவேன்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக அதை மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார். எரேமியா தீர்க்கதரிசி காலத்தில் தான் பாபிலோனுக்கு இஸ்ரவேல் யூத ஜனங்க சிறைப்பட்டு போனாங்க, சிதேக்கியா ராஜா ஆட்சி செய்யும் போது தான். அப்போ தேவன் மறுபடியும் உங்கள் சிறையிருப்புலேருந்து உங்களை விடுதலையாக்கி உங்கள் ஸ்தலத்திலே நான் கொண்டு வருவேன் சொல்கிறார். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் பார்க்குறோம். இனி நீ கைவிடப்பட்டவள் என்றும், இனி உன் தேசம் பாழான தேசம் எனப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார். அப்போ கர்த்தர் இனி அப்போ தேவன் கைவிட மாட்டேன், மறுபடியும் உங்கள் பாழான உங்கள் தேசம் இனி பாழாக கிடைக்காதபடி. ஏன்னா அந்த ஒரு ஜனம் குடியிருந்த இடம் அவங்க சிறைப்பட்டு போன அப்புறம் அந்த இடம் எப்படி ஆகிடுது? பாழான ஸ்தலமாகுது. அந்த மாதிரி ஆகாதபடிக்கு இனி உன் தேசம் எப்படி இருக்குமா? இனி பாழான தேசம் என்று சொல்லப்படாமல் எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். நான் உன்மேல் பிரியமாக இருக்கிறேன் கர்த்தர் வாக்குரைக்கிறார். இந்த தேசம் மறுபடியும் வாழ்க்கைப்படும். எப்படி ஒரு வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள்னே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். மறுபடியும் உங்களை சிறையிருப்பிலேருந்து தேவன் எருசலேத்தில் கொண்டு வந்து சேர்க்க போகிறார் இல்லையா? சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாரு? மணவாளன் மணவாட்டியின் மேலே எப்படி மகிழ்ச்சியாக இருப்பாங்களோ அதை போல் நானும் உங்களிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு தேவன் வாக்கு பண்ணுறார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் பார்க்குறோம். மேலும் தமது மூலமாய்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பிதாவின்
வலது கரத்தினாலே அவர் எழுப்பப்பட்டார். இன்றும் அவர் பிதாவின் வலது பாரசத்தில் உயிரோடு இருக்க தேவனாக இருக்கிறதுனால அவர் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் மூலமாய் நம்ம நம்முடைய வேண்டுதல்களை செய்யும்போது கர்த்தர் நம்மை ரட்சிப்பார். அப்போ யாரை ரட்சிப்பன்ட்டு இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்கிறார். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்குறோம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, என் தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர்னு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதியிருக்கு. அப்போ அவர் தான் நம் ரட்சிப்பின் தேவன். அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நம் யெகோவா ஆகிய தேவன் தான் நமக்கு பலனும் நம் கீதமும் நம் ரட்சிப்புமாக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கும் போது நம்ம எதற்காகவும் பயப்பட வேண்டியதில்லை. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்கிறார், உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் பரிபூர்ணம் உண்டாக செய்வாராம். அப்படி தேவன் இன்னைக்கு நமக்கும் வாக்கு பண்ணுறார். தேவன் நமக்கும் நன்மை செய்ய அவர் விரும்புகிறார். நம் கையின் பிரயாசத்தை, நம்முடைய கர்ப்பத்தின் கனி, மிருக ஜீவத்தின் பலன் எல்லாத்துலேயும் பரிபூர்ணம் உண்டாக செய்வேன்னு இன்னைக்கு வாக்கு பண்ணுறார். அதே போல் கர்த்தர் நம்முடைய ஆக்கினைன்னா நம்ம தண்டனையெல்லாம் அகற்றி நம் சத்துருக்களையெல்லாம் விலக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய ராஜா நம் நடுவில் இருக்கிறார். அதனால இனி நாம் தீங்கை காண மாட்டோன்னு செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்கிறார். நம் தேவன் இன்னைக்கு நம் நடுவில் இருக்கிறார்னா நாம் தீங்கை காண மாட்டோம். நமக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார், நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ தீங்கை நம்மை காண விட மாட்டார். ஏசாயா 65:19 பார்க்குறோம், நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். இனி அங்கே அழுகின் சத்தமோ கூக்குரலின் சத்தமோ கேட்காது, இனி அதில் கேட்கப்படுவதில்லை என்றே தேவன் வாக்கு பண்ணுறார். அப்போ இவ்வளோ காலம் நீங்கள் உங்களுடைய பிரச்சனை பாடுகளினால அழுது கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி சொல்கிறாரு, என் ஜனத்தோடு கூட நான் மகிழ்ந்து களி கூறுவேன். இனி அழுகின் சத்தம் கூக்குரலின் சத்தம் என் ஜனங்கள் மத்தியில் கேட்காதுன்னு சொல்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்குறோம், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவருடைய சந்தோஷம் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள் நிலைத்திருக்கணும்னா உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி இவைகளை எல்லாம் உங்களுக்கு சொன்னேன்னு சொல்கிறாரு. ஏசாயா 63:12 பார்க்குறோம், அவர் உங்கள் நடுவில், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களின் நடுவில் கர்த்தர் இருக்கிறார் இல்லையா, அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசையின் வலது கையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம் மகிமையின் புயத்தினாலே அவர்களுக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்கள் முன்பாக சென்று செங்கடலை பிளந்து ஆழமான அந்த ஆழங்களின் நடுவிலே இஸ்ரவேல் ஜனங்களை நடக்க பண்ணினார். அப்படி ஒரு வல்லமில்ல தேவன் இன்னைக்கு நம் நடுவில் இருக்கிறார்னா நாம் தீங்கை காண மாட்டோம். ஆதியாகமம் 17:1 ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்கிறார், நான் சர்வ வல்லமில்ல தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. அப்போ நீங்கள் உத்தமமாய், உண்மையும் உத்தமமாய் நீங்கள் இருக்கும்போது கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருப்பீங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் இருப்பார், நீங்கள் தீங்க காண மாட்டீங்க. செப்பனியா 3:5 சொல்கிறார், அதற்குள் இருக்கிற கர்த்தர்னா இஸ்ரவேல் ஜனங்களாகிய இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்குள் கர்த்தர் இருக்கிறதுனால அவர் நீதியுள்ள தேவர். அவர் அநியாயம் செய்கிற தேவன் அல்ல. அவர் குறைவில்லாமல் காலை தோறும் தம்முடைய நியாயத்தை விளங்கு பண்ணி கொண்டு தான் இருக்கிறாராம். ஆனால் அநியாயக்காரனும் அவன் வெட்கத்தை அறியாமல் இருக்கிறான்னு சொல்கிறார். சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 8-10 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் தாமே. அப்போ மகிமையின் ராஜா அவர்தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பராக்கிரமம் உள்ள கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் யுத்தத்திலும் பராக்கிரமம் உள்ள கர்த்தராக இருக்கிறார். அதனால தான் வாசல்களே உங்கள் தலைகளை எல்லாம் உயர்த்துங்க, அனாதி கதவுகளே நீங்கள் உயருங்க, மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். இன்னைக்கு நமக்குள்ளே தேவன் மகிமையின் ராஜா நம் எல்லைகளில் நம் கூடாரங்களில் உட்பிரவேசிப்பார். அவரை நீங்கள் வரவேறுங்க. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகள் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா, சேனைகளின் கர்த்தர். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று 24 மூப்பர்களாலும் நிதாமும் போற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார் இல்லையா. அவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். அவர் மகிமையின் ராஜாவாய் நம் மத்தியில் இருக்கிறதுனால நாம் தீங்கை காணாதபடிக்கு தேவன் நமக்கு கிருபை செய்கிறார்.
அதே போல தேவன் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்குள்ளே சந்தோஷமாய் மகிழ்ந்து அவர் நம்மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் அமர்ந்திருந்து நம் பேரிலே அவர் கம்பீரமாய் களி கூறுவேன் என்று இன்றைக்கும் வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை தேடுங்க, கர்த்தருக்கே மகிமையை செலுத்துங்க. அப்போ கர்த்தர் உங்களை எந்த ஒரு தீங்கியும் காணாதபடி பாதுகாப்பார். ஆமீன்.